எங்களுக்கு அவரை காப்பாற்றணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அந்த இதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பின்னணியில நாங்க அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறோங்கிற போலே கேட்குறீங்க. ஞானசேகர் என்பவர் யார் என்றே எங்களுக்கு தெரியாது. அவர் எங்கள் கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை. அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. இது ஏற்கனவே குற்றவாளின்னு நேத்திக்கு தானே தெரியுது. இதுக்கு முன்னால உங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. நேத்திக்கு தான் அவர் பல வழக்குகள்ல குற்றவாளிங்கிறது சொல்றீங்க. அதை இனிமே தான் கண்டுபிடிக்கணும். அதாங்க ஏற்கனவே பல வழக்குகள்ல தேடப்பட்டவர் என்பது இப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது. அதை பத்தி இனிமே விசாரிச்சுப்போம். சார் கன்விக்ஷன் ஆனா ஜெயில இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க சார். 8 வழக்கு கன்விக்ஷன் ஆனாலும் வெளியே உள்ளதான் இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப கற்பனையா இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. கூடாத்தையும் நாங்க ஆதாரபூர்வமாக அவர் மீது வழக்குகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதையெல்லாம் அவர் மீது உண்டான பல்வேறு காவல் நிலையங்களிலே விசாரித்து விட்டு அதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்க தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்லி நீங்க தான் முதல்ல சொல்றீங்க. அப்புறம் ஏன் வெளியிடலன்னு இப்ப திருப்பி கேட்கறீங்க. நிச்சயமாக அதுல அவருடைய புகைப்படங்கள் அவர் உள்ள வர்றது போன்றவைகள் இருந்தால் எடுத்து ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு வழக்கு. இனிமே யாரும் அதுல இருந்து இது இல்ல அது இல்லைன்னா சொல்லி தப்பிக்க முடியாது. அங்க ஃபுட்டேஜ் இருந்தா அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சுதான் ஆகணும். அதுல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. அதனால அதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக கொண்டு போய் கொடுப்போம். பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லல, எத்தனை ஆசிரியர்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க பிள்ளைகள், சிறுமிகள். அப்பெல்லாம் இந்த மந்திரி எங்கே போனாங்க? ஏன் தடுக்க தவறிடுறாங்க? எங்களை கைது செய்வதற்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது. ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுறது தடுக்கிறதுக்கு யாரும் வரலையே. இந்த அக்கறை அதில் காட்டியிருந்தா இந்த குற்ற நிகழ்வை தடுத்திருக்கலாம். அதெல்லாம் இதில் கிடையாது. நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். தெரியாத ஒன்றும் கிடையாது. பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தியின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இன்புட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையில் வருகிற செய்தியெல்லாம் பொய்யா? அதெல்லாம் ஒரே நிமிஷம், நான் கேட்குற கேள்வி தவறா ரைட்டா புரிஞ்சு பாருங்க. உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிகையில் செய்தி பொய்யா? இந்த அமைச்சர் ஏற்றுக்கிறாரா? எத்தனை சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க? நிறையா பள்ளியில் ஆசிரியர்களால் எவ்வளோ பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க? ஆவுடையார் கோயிலில் நான் இதே நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிகை வேலை சொல்லியிருக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே. ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க? அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் உடைய தூண்டுதல், அங்கே இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க. நான் சொன்ன ஏற்கனவே அண்ணா நகரில் பாதிச்சிருக்கிறாங்க. இன்னொரு மாணவி மனவளங்குன்றிய ஒரு மாணவி, கல்லூரியில் படிக்கிற மாணவி, பல பேர் பாலியல் கூட ஆளாகிருக்கிறாங்க. இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறையா இருக்குது. ஆவுடையார் கோயிலில் யாரு இந்த அமைச்சர்? யாரு? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க. அம்மாவுடைய கருணையால இவரை அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் அங்கே அடைக்கலம் கொடுத்துருக்காங்க திமுகவில். அதாவது நீங்க எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது தவறுன்னு சொல்றோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல லீக்கேஜ் ஆனதில் வச்சு தான் நாம அந்த செய்தி சொல்றோம். அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகார்ல இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா? யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா? இன்னொரு இருப்பதாக தெரியுதுல்ல. ஊடகத்தின் பத்திரிகையில் நீங்க தான் வெளியிட்டு இருக்கிறீங்க அந்த செய்தியை. அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்க மறைக்கிறீங்க? அதே எங்களுடைய கேள்வி சார். அதெல்லாம் விட்டுருங்க சார். திமுக நிர்வாகியே இல்லையா? எல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, நீங்களும் இப்போ தான் ஒளிபரப்புடுவீங்க, அப்படி கட் பண்ணி விட்டுருவீங்க. அடுத்து வந்தா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க.
நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர். பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விடுதலை ஆகியிருக்கார், சில வழக்குகள் இன்னும் இருக்குது. அவர் வந்து என்ன குற்றவாளி சரித்திர பதிவேடு குற்றவாளி, சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவரை கண்காணிக்க வேணுமா வேண்டாமா? சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றி திரிந்தான்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு எங்கே காக்கப்படுறாங்க? சிசிடி கேமரா இருக்குது, எங்கேங்கிறாங்க. அது பெரிய கல்லூரி, இன்றைக்கு தமிழகத்துக்கு ஒரு அடையாளமான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி பயின்றவர்கள் பல விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு முதன்மை பொறுப்பு இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்லூரியிலேயே இன்றைக்கு சிசிடி கேமரா இயங்கலை. அப்படி சிசிடி கேமரா இயங்காத போது எப்படி இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? இவர்களும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவர்களும் உண்மை மறைக்கிறாங்க. இன்னொன்று, சிசிடி கேமராவும் அதில் வந்து சுமார் 70 கேமராவில் 57 தான் இயங்குதா சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ என்ன உங்கள் பத்திரிகையில் பார்த்து இன்னும் அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. அதையும் உண்மையாக மறைக்கிறாங்க. இன்னும் வரல, முழுமையாக எங்களுக்கு கிடைக்கல, எஃப்ஐஆர் முழுமையாக கிடைக்கல. ஒரு பேரை போட்டு இதில் மேலும் பல பேர் இதில் இணைந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் முழுமையாக கிடைக்கல. முழுமையாக கிடைத்த பிறகு அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். மந்திரி சாப்பிட்ட மாதிரியும் துணை மேயர் சாப்பிட்ட மாதிரி எல்லாம் காட்சிகள்லாம் வந்ததுல இப்போ அதே மாதிரி வந்து இப்போ அவங்க அதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அதே மாதிரி இப்போ மகளிர் ஆணையம் வந்து அவங்க பார்த்துட்டு வரும்பொழுது காவல்துறை நிறுத்தப்பட்டு காவல்துறை வந்து நிறுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாங்க, நாங்கள் எதை சொன்னாலும் மறுக்கிறாங்க. முன்னாடி அமைச்சர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்ப பார்க்குறாங்க. இதையெல்லாம் ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி அவர் கட்சியிலே இல்லைங்கிறாரு. கட்சியிலே இல்லாதவர் இப்படி பவள விழாவில் எப்படி போய் கலந்து கொள்ள முடியும்? கட்சியில் இல்லாத ஒருவர் எப்படி போய் பவள விழாவில் கலந்து கொள்ள முடியும்? ரெண்டாவது, அவர் வந்து முரசொலியிலே வந்திருக்குதா சொல்கிறாங்க, எனக்கு கிடைச்ச தகவல். அடுத்தது வந்து அமைச்சர் ஒருவர் வீட்டில் போய் சாப்பிட்றதாக தகவல். இதெல்லாம் சொன்னால் மறுப்பாங்க. அதனால தான் நான் மக்களிடத்திலே விட்டுட்டேன். ஊடகமும் பத்திரிகையும் நியாயமான இந்த கருத்தை வெளிப்படுத்தணும். உயர்நீதிமன்றம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது, அதை வரவேற்கிறோம். அதன்படி உண்மையாக இந்த விசாரணை நடைபெற்று உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதிமுக முன்னெடுத்து போராட்டத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பாராட்டி இருக்காரு. அதான் பாராட்டிட்டார். அப்புறம் என்ன? விஜயுடைய கட்சியுடைய சேர்ந்த பெண்கள் வந்து அதை போஸ்ட் அடிச்சு கொண்டு போயிருக்காங்க. இப்போ வந்து இணைஞ்சு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இணைஞ்சு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி. அதாவது எல்லா கட்சிகளுமே மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பது தான் கட்சி. மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வான என்பதுதான் ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் அதிமுக இருக்குது. பல கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஊடகத்திலையும் பத்திரிகையில் தினந்தோறும் செய்தி வந்துட்டு இருக்குது. என்ன அதுக்கு துணைவேந்தரே நியமிக்கலையே, அதாங்க பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய புத்தாண்டுல வந்து உங்களுடைய எழுச்சி எப்படி இருக்கு? வரக்கூடிய 2025 புத்தாண்டுல உங்களுடைய எழுச்சி பயன் எப்படி இருக்கும்? அதாவது நான் ஏற்கனவே வந்து சொல்லான்னு இருந்தேன் உங்களுக்கெல்லாம், அதுக்கு நீங்களே இடையில மறுச்சதுனால ஒரே நிமிஷம். 2024ஆம் ஆண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அமைந்த ஆண்டாக உள்ளது. நாளை மலர்கின்ற 2025ஆம் ஆண்டு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆண்டாக மலர இறைவனை பிரார்த்திக்கிறேன்.